ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையலறை. இன்றைக்கி ஒரு சாலட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பச்சை பயிறு முளைக்கட்டி வச்சிடலாம். அதுக்கு இங்கே 1 கப் பச்சை பயிறு எடுத்து தண்ணி விட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு 15 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது 15 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தா சின்ன சின்னதாக முளை விட்டுருக்கு. சாதாரணமாக சாப்பிட்றத விட இப்படி முளைக்கட்டி சாப்பிடும்போது இன்னுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா கிடைக்கும். இப்போது தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு ஸ்ப்ரவுட் மேக்கர்லேயோ இல்லை ஒரு ஆர்டினரி ஏர்டைட் பாக்ஸ்லேயோ போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். துணியில் முளைக்கட்டி வச்சோம்னா ஃபுல்லாக அது அந்த முளையெல்லாம் துணியில் பிடிச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போடும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவுக்கு முளை விட்டுருக்கு. இது இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பவுலில் முளைக்கட்டி வச்ச பயிரில் 1 கப் அளவுக்கு இதில் எடுத்திருக்கேன். கோஸ் ஒரு 1/4 கப்பு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணினது ஒரு 1/4 கப்பு. வெள்ளரிக்காய் உள்ளார இருக்கிற சீடை எடுத்துட்டு தோலையும் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு 1/4 கப். இதில் இருக்க சீடு மட்டும் எடுத்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளார சேர்த்து விட்டுடலாம். அடுத்தது கொஞ்சம் மல்லித்தலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு புதினா போட்டால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 புதினா இலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இங்கே சாட் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுனாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். லெமன் ஒரு சின்ன லெமன் இருந்ததுன்னா போதும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லெமன் மாற்றிக்கோங்க. இங்கே ஒரு பிஞ்சு சால்ட்டு, இல்லைனா சால்ட் உங்களுக்கு நிறைய தேவைப்படுன்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பெப்பர் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 2 ஸ்பூன் சாஸ் சேர்த்துருக்கேன். சாஸ் சேர்த்தோம்னா இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணகி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.